ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே மஞ்சள் வேலை முடிச்சுட்டு அப்படியே இப்போ தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம். ஆமாங்க, மஞ்சள் வேக வச்சு முடிச்சிட்டோம். அதை நீங்களே கடைசி பதிவில் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தாண்டினதுக்கப்புறம் எடுத்த பதிவு தான். மஞ்சள் பார்த்தீங்கன்னா காய வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆரம்ப நிலையில் காய வைக்கும்போது குண்டு குண்டாக இருந்துச்சுங்க. மஞ்சள் பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ இழைச்சி போயிடுச்சு மஞ்சள்னு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உருண்டை மஞ்சள் தான். நாங்கள் உருண்டை மஞ்சள் மாடியில் தான் காய போட்டிருந்தோம். மோஸ்ட்டாக வந்து அரைக்க வரவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா உருண்டை மஞ்சளை நல்லாவே க்ளீன் பண்ண சொல்லிடுவாங்க. அதனால தான் அதை குச்சி வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த கோம்பு இதெல்லாமே வந்து ஒடிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உருண்டை மஞ்சள் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ உருண்டைங்க கொடுத்தது தான் அவ்வளோ விரலி மஞ்சள். இப்போது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். உருண்டை மஞ்சள் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. அதாவது ஒவ்வொரு பாலிஷ் பண்ணுற வரவங்களை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உருண்டை எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை பரவாயில்ல, நீங்கள் க்ளீன் பண்ண வேணாம், அப்படியே விட்டுடுங்க, அப்படியே விட்டுருந்தா கூட நம்ம ஃபைனாக அதை வந்து பாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் தெரியாமல் போன வாட்டி க்ளீன் பண்ண மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பக்கத்தில் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா க்ளீன்லாம் பண்ண வேணாம்ப்பா, நாங்கள் வேறு வண்டி கூப்பிட்ருக்கோம், அவங்க வந்து அப்படியே போட்டால் போதும், அவங்களே ஃபுல்லாக அதை வந்து பாலிஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்களாம் அப்படின்னாங்க. சரி எதுக்கு நம்ம நாளை வந்து வேஸ்ட் பண்ணணும், சரி அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விரலி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டோம். கையோட உருண்டை மஞ்சளையும் மூட்டையில் ஃபில் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இது என்ன ரக மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக இது என்ன ரக மஞ்சள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலங்க. முடிஞ்சால் நான் அடுத்தடுத்து பதிவில் யார்ட்டையாவது கேட்டுட்டாவது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இவனை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேங்க. இவன் நம்ம ஃபேமிலியில் நியூவாக ஆட் ஆகியிருக்க ஒரு மெம்பருங்க. ஆனால் கவின் ரொம்ப ராவடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான். நான் தான் சேரில் தூக்கி உட்கார வச்சுருக்கேன். மஞ்சள் பாலிஷ் பண்ண வரும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு தான் தூக்கி சேரில் உட்கார வச்சுருக்கேன். மஞ்சள் பாலிஷ் பண்ண வர அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்தே ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அண்ணா வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா, இதான் வந்துட்டாங்கண்ணே, இதான் வந்துட்டாங்கண்ணே, இன்னும் ஒரு அரை மணி நேரம், இன்னும் ஒரு அரை மணி நேரம், இப்படியே சொல்லி கடைசியாக ஒரு 11:30க்கு மேலே வந்து வந்திருந்தாங்க அண்ணா. நான் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தேன். ஏன்னா போன வாட்டி நம்மளோட பழைய பதிவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பாலிஷ் பண்ணும்போது நைட்டில் தான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த அண்ணாவும் இதே மாதிரி தான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு ஈவினிங் நைட் ஆகிடுச்சு வரதுக்கு. என்னால் வீடியோ சரியாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி போட முடியல. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த மஞ்சள் எப்படி பாலிஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நான் மட்டும் தெரிஞ்சது இல்லாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசையே. உருண்டை பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கில் தான் வச்சுருந்தோம். இந்த அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கப்புன்னு சாக்கில் போட்டு வைக்காதீங்க கண்ணு, கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டுடுங்க, விரலி அரைச்சதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற அந்த மஞ்சள் கோம்பு எல்லாமே ஃபைனாக வந்துடும் அப்படின்னாங்க. மூட்டையிலேருந்து திரும்பவும் அடைச்சி வச்சதை எடுத்து திரும்பவும் வெயிலில் போட்டு ஒரு வேலைக்கு 2 வேலைங்க. அதை விடவும் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கை தூக்கி கொடுக்குங்காட்டியும் போதும்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா ஒய்ஃப்க்கு தாங்க கால் பண்ணி கூப்பிட்டுருந்தோம், சீக்கிரம் வாங்க வண்டி வந்துடுச்சு, எங்களால் தூக்கவே முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குன்னு. ஏன்னா நமக்கு பாலிஷ் போட வந்த அண்ணா வந்து ரொம்ப பெரியவர், அவரால் தூக்கலாம் முடியாது, பாவம் அவர் எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து அவங்க அண்ணா ஒய்ஃப், அப்புறம் நான், அப்புறம் இன்னொரு அம்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி வண்டிக்குள்ளால் வந்து மஞ்சள் எல்லாமே கொட்டினோம். ஃபஸ்ட்டு அடைசல் பார்த்திங்கன்னா என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வண்டி வர டைமில் நம்ம கேமரா வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபுல்லாக நான் சப்போர்ட் பண்ணிவிட்டு இது 2வது அடைசல் போடும்போது தாங்க இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொட்டினோடனே கலர் கொஞ்சம் ஃபேடாக தான் தெரிஞ்சிச்சு. போக போக பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளோட கலர் இருக்க டார்க் ஆகிடுச்சு. செடி கொடி ஆடு மாடு எங்கள் தலைமுடி எல்லாமே மஞ்சள் கலரில் ஆகிடுச்சுங்க. இந்த மாடர்ன் பீரியடில் இந்த மிஷின் இருக்கிறனால தப்பிச்சோங்க. பழைய காலத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு அடைசல் ஓடுறதுக்கு 45 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்கங்க. அவங்களுக்கு அந்த டைமிங் கரெக்டாக தெரியுது. அந்த கலர் சேஞ்ச் ஆக அவங்களுக்கு தெரிய மாட்டேன் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம போட்ட அடசல் வந்து ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணிடுச்சு, பாலிஷ் பண்ணிடுச்சு. பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே செக்ரிகேட் ஆயிரும். இந்த மஞ்சள் உழுக்கும்போது வந்த வேஸ்ட் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். எதுக்கு அப்படின்னா வாசலில் சாணி போடும்போது அதோட கலந்து போட்டுட்டோம் அப்படின்னா வாசல் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு அழகாக இருக்கும். அதனால் அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிட்டேன். அங்களுமே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அந்த அண்ணா ரேக்கை தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்களா எப்படி வந்து கொட்டிச்சுன்னு. இந்த மாதிரி கொட்டினதுக்கப்புறம் இந்த மம்டி வச்சு இழுத்து ஒவ்வொரு சாக்காக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பக்கமாக நம்ம வேலையை முடிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம் மாறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஃபீல். நம்ம விரலி மஞ்சளை பார்த்துட்டு பாலிஷ் பண்ண வந்த அண்ணாவேப்பா உன்னோட மஞ்சள் சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னாங்க. அவர் சொல்கிறத கேட்கும்போது அப்படியே நான் நிறைய பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. இப்போ உருண்டை தாங்க ஓடிட்டுருக்கு. அவர் பேசினதில் நான் வீடியோ கேப்சர் பண்ண மறந்துட்டேன், சாரி நண்பர்களே. திருப்பியும் அதே ப்ராசஸ் தான். உருண்டை கீழே போட்டுறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. என்னடா உருண்டை இவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நானும் அது தாங்க தேடினேன். அவ்வளோ போட்டு மஞ்சள் இருக்கேன். என்னங்கண்ணா இவ்வளோ உருண்டை தான் போடுறீங்க அப்படின்னு அந்த அண்ணாட்டே கேட்டுட்டேன். அப்பா உன்னோட உருண்டைங்க கொடுத்த விரலி தான்ப்பா இதெல்லாம் அப்படின்னாரா. எங்களுக்கு சிரிப்பே வந்துருச்சுங்க. இந்த வாட்டி உருண்டை கம்மிங்க, விரலி அதிகங்க. மார்க்கெட்டில் விரலி தாங்க எப்பயுமே ரேட் அதிகம். எப்படி இன்னொரு வார்த்தை அந்த அண்ணா சொன்னாங்க, உன்னோட மஞ்சள் சூப்பராக இருக்குப்பா, நல்லபடியாக போயிடும்பா ரேட்டு, பயந்துக்காதப்பா அப்படின்னு தட்டி கொடுத்தே சொன்னாங்களா. மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கடின உழைப்புக்கு என்றைக்குமே நமக்கு மதிப்பும் அதுக்கு உண்டான ஊதியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மஞ்சள் விவசாயத்தில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களே. இப்போது அந்த அண்ணாவுமே கிளம்பிட்டாங்க. நாளைக்கு நமக்கு இன்னொரு பரீட்சை இருக்குது. நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போயிடுவோம். என்னடா பரீட்சைன்னு சொல்கிறாங்கன்னு பயந்துக்காதீங்க. அது என்ன பரீட்சை அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் எங்கேயும் போகாமல் என்னோடய வீடியோக்காக எதிர்பார்த்துட்டே இருங்க. நானும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உண்டான பதிவை நான் போட்டுடுறேன். நீங்கள் மட்டும் எனக்கு எப்பயுமே கொடுக்குற உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க மக்களே. நாளைக்கு சரி கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். Until take care, bye bye, see you all.